வணக்கம் ராதிகா. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வேகம் எடுத்து வருகின்றன. அதன்படி திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி போட்டியிட உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன்படி கூட்டணி கணக்கீடுகள் மற்றும் முந்தைய தேர்தல் வாக்கு விகிதங்களை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் கட்சி ஒதுக்கப்படும் தொகுதிகளை குறித்து இந்த உத்தேச பட்டியலை தயாரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. அதன்படி பிள்ளையூர், குளச்சல், விளவங்கோடு, பத்மநாபபுரம், ஸ்ரீவைகுண்டம், விருதுநகர், ஆலங்குளம், தென்காசி, காரைக்குடி, திருநெல்வேலி, ஊத்தம்பாறை, மணப்பாறை, முசிறி, சோளிங்கர், அம்பத்தூர், எழும்பூர், பொன்னேரி, மயிலாடுதுறை, கடலூர், கூடலூர், கும்பகோணம், சிதம்பரம், வேடசந்தூர் என மதுரை மத்தியம், அதே போல வேளச்சேரி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட மொத்தம் 39 சட்டமன்ற தொகுதிகள் இந்த உத்தேச பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்த தொகுதிகள் அனைத்தும் காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய ஆதரவு மற்றும் சமூக வாக்கு வங்கிகள் மற்றும் பிராந்திய அரசியல் நிலவரங்களை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இறுதி தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக திமுக தலைமையும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் விரைவில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளனர் என தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் வரை இந்த பட்டியலில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். ராதிகா, திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் 39 தொகுதிகளை கொண்ட விருப்ப பட்டியலை வழங்கியிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து தொகுதி விருப்ப பட்டியலை செல்வ பெருந்தகை வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தி. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 39 தொகுதிகளை கொண்ட விருப்ப பட்டியலை காங்கிரஸ் வழங்கியிருக்கிறது. இந்நிலையில் அந்த 39 தொகுதிகள் எவை என்றால் மணப்பாறை, முசிறி, சோளிங்கர், அம்பத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பொன்னேரி, மயிலாடுதுறை, கூடலூர், கும்பகோணம், சிதம்பரம், மதுரை மத்திய, திருப்பூர் தெற்கு, கோவை தெற்கு, மதுராந்தகம், மேட்டூர், வேளச்சேரி, உதகை, சிவகாசி, விருதாச்சலம், கிள்ளியூர், குளச்சல், விளவங்கோடு, பத்மநாபபுரம், ஸ்ரீவைகுண்டம், விருதுநகர் போன்ற 39 தொகுதிகளை கொண்ட விருப்ப பட்டியலை காங்கிரஸ் திமுக மேலிடத்தில் வழங்கியிருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 39 தொகுதிகளை கொண்ட விருப்ப பட்டியலை காங்கிரஸ் வழங்கியிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்து தொகுதி விருப்ப பட்டியலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வழங்கினார். அந்த 39 தொகுதிகள் எவை என்றால் ஸ்ரீவைகுண்டம், விருதுநகர், ஆலங்குளம், தென்காசி, காரைக்குடி, கலசப்பாக்கம், அருந்தாங்கி, பட்டுக்கோட்டை உட்பட 39 தொகுதிகளை கொண்ட விருப்ப பட்டியலை வழங்கியிருக்கிறது. அதில் மணப்பாறை, முசிறி, சோளிங்கர் போன்ற தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டுள்ளது.